அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹலால் ஹாஸ்டர்ஸ் எங்களோட குடும்பத்தில் இணைந்திருக்கக்கூடிய மற்றும் இந்த செஷனை பார்க்கக்கூடிய எல்லாருக்குமே ஆஹ், தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்கும். நாங்கள் நேரத்தோட ஒரு சில செஷன்கள் செஞ்சோம். இந்த ஃபேஸ்புக் சம்பந்தமாக ஃபேஸ்புக் பேஜ் கிரியேட் பண்ணுறது எப்படி, அதை க்ரோ பண்ணுறது எப்படி என்ற விஷயங்கள் நாங்கள் பேசினோம். உங்களை எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். கிட்டத்தில் ஃபேஸ்புக்கில் வந்து மானிட்டைசேஷன் ஸ்ரீலங்காவில் எலிஜிபிளாக ஆகிட்டு, அதாவது ஸ்ரீலங்காவில் வந்து எங்களுக்கு ஃபேஸ்புக் மூலமாக கண்டென்ட் அப்லோட் பண்ணி எங்களுடைய ஆக்கங்களை ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணி அதன் மூலமாக பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு முறை இலங்கைக்கும் அந்த வாய்ப்பு கிடைச்சிச்சு. ஓகே, யூடியூப்ல வீடியோஸ் அப்லோட் பண்ணி யூடியூப்ல கண்டென்ட் அப்லோட் பண்ணி அது மூலமா சம்பாதிக்கிறது பத்தி அவங்க எல்லாருக்கும் தெரியுமா இருக்கும். ஃபேஸ்புக்கில் இப்போ மிச்சம் ஃபேமஸ் ஆக போகுது. நான் நினைக்கிறேன் இப்போ ஃபர்ஸ்ட் மந்த் பேமெண்ட்டும் நிறைய பேருக்கு வந்திருக்கு. லாஸ்ட் மந்த் தான் இது ஸ்ரீலங்கா எலிஜிபிளாக மாறிச்சு. ஸோ அதனால தான் நாங்கள் இந்த ஃபேஸ்புக் பேஜ் ஒன்று கிரியேட் பண்ணி ஃபேஸ்புக் பேஜ் அப்படி இல்லாட்டி உங்களுக்கு ஆல்ரெடி ஃபேஸ்புக்கில் உள்ள ஒரு நீங்கள் செய்யக்கூடிய உங்களோட ப்ரொஃபைல் இருக்கும். நீங்கள் ப்ரொஃபைல் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க, நிறைய பேர் பேஜஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பீங்க. அப்போ உங்களுக்கும் ஒரு பேஜ் வந்து எப்படி கிரியேட் பண்ணி நீங்களும் ஒரு பேஜ் வந்து கிரியேட் பண்ணி எப்படி அது மூலமாக சம்பாதிச்சு போடுற விஷயத்தை தான் நாங்கள் இந்த செஷனில் பார்க்க போகிறோம். அன்றைக்கு நாங்கள் பார்ட் ஒன்ல பார்த்தோம் என்னன்னா, உங்களோட பிஸ்னஸ் எப்படி நாங்கள் எப்படி ஃபேஸ்புக்கில் கொண்டு போகிற, ஃபேஸ்புக்கில் எப்படி பிஸ்னஸ்க்கான ஒரு பேஜ் ஒன்று கிரியேட் பண்ணுற, அதை ஃபேஸ்புக்கில் ஆட்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுற, ஒரு ஆட் ஒன்று ஒரு பூஸ்ட் ஒன்று செஞ்சு எப்படி ஃபேஸ்புக்கில் எங்களோட ப்ராடக்ட்களை சேல் பண்ணுற விஷயங்களை நாங்கள் பார்த்தோம். இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது வந்து ஃபேஸ்புக்கில் கண்டென்ட் அப்லோட் பண்ணி அது மூலமாக எப்படி சம்பாதிக்கிறன்ற விஷயத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். சரி. அப்ப எங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான், இப்போ உங்களுக்கு விளங்குதா இருக்கும் இந்த ஸ்கிரீன். ஃபேஸ்புக்கில் அன்றைக்கும் நாங்கள் பார்த்த ஒரு விஷயம் தான் எப்படி பேஜ் வந்து கிரியேட் பண்ணுற விஷயம். அப்போ முதல்ல நீங்கள் ஃபேஸ்புக்கில் உங்களோட டெஸ்க்டாப்பில் அல்லது லேப்டாப்பில் நீங்கள் லாகின் ஆகினீங்கன்னா இப்படியான ஒரு இன்டர்ஃபேஸ் தான் காட்டும். அப்போ இதில் நீங்கள் இந்த பக்கத்தில் போனீங்கன்னா இப்படி ஒரு இது ஒன்று இருக்கும். அதை ஸ்க்ரோல் பண்ணி இந்த பேஜஸ்ன்றதை கிளிக் பண்ணுங்க. இது வந்து நான் நேரத்தோட செஞ்ச செஷன்கள் எங்களோட ஹலாலா ஸ்ட்ரெஸ் ஆன்லைனில் செஞ்ச செஷன்களுக்காக கிரியேட் பண்ணப்பட்ட பேஜஸ்களை நீக்கி இன்னைக்கு நான் ஒரு புதிய பேஜ் ஒன்றை கிரியேட் பண்ணி காட்ட போகிறேன். அப்போ அதுக்காக வந்து கிரியேட் நியூ ப்ரொஃபைலோ பேஜ்ன்றது கொடுப்போம். அப்புறம் இதில் வந்து நாங்கள் பப்ளிக் பேஜ்ன்றது செலக்ட் பண்ணுறோம். அப்புறம் நெக்ஸ்ட்ன்றதுக்கு போகிறோம். ஓகே, அப்புறம் கெட் ஸ்டார்டட்ன்றது கொடுக்குறோம். இப்போ வந்து எங்களோட பேஜ்க்கான ஒரு பேர் ஒன்று நாங்கள் கொடுக்க வேண்டி இருக்கு. சரியா? அப்போ வந்து நான் ஒரு பேஜ் ஒன்று பேர் ஒன்று நான் எல்லாத்துக்கும் லேசான விலை கொள்வதற்கு வேண்டிய மாதிரி ஒரு இது ஒன்று தான் ஐ லவ் கேட். ஓகே, ஐ லவ் கேட்ஸ். சரியா? அப்போ நான் வந்து இந்த பேஜ் வந்து கேட் சம்பந்தமான ஒரு பேஜ் ஒன்று தான். கேட் சம்பந்தமான விஷயங்களை நாங்கள் அப்லோட் பண்ணி கேட் சம்பந்தமான ஆட்கள் அப்போ எங்களை ஃபாலோ பண்ணுவாங்க. ம், எங்களோட கண்டென்ட்ஸ் அவங்க லைக் பண்ணுவாங்க, ஷேர் பண்ணுவாங்க, கமெண்ட் பண்ணுவாங்க எங்களோட கண்டென்ட்க்கு. இது மூலமா எங்களோட பேஜ் க்ரோ பண்ணி இது மூலமா ஃபேஸ்புக் மானிட்டைசேஷன் நாங்களும் பெற்று அது மூலமா earn பண்ற விஷயத்தை நாங்கள் பார்க்க போறோம். ஓகே, இப்போ இங்கிட்ட வந்து நான் செய்ய போறது வந்து ஒரு கேட், அதாவது என்னோட பெட் செல்லப்பிராணிகளை பத்தி செல்லப்பிராணி பூனையை பத்தி ஒரு பேஜ் ஒன்று தான். உங்களுக்கு இன்னும் பல பல ஐடியாஸ் இருக்கும். நீங்க ஏற்கனவே செஞ்சு கொண்டு இருக்கக்கூடிய பல விஷயங்கள் இருக்கும். உதாரணமா வந்து நீங்க இந்த தையல் செஞ்சு கொண்டிருக்கீங்கன்னா தையல் சம்பந்தமான வீடியோஸ்கள் எடுத்து அல்லது அது சம்பந்தமான போட்டோஸ்கள் எடுத்து உங்களுக்கு இதில் போடையிலும் நீங்கள் நல்ல ஒரு ஆர்டிஸ்டாக நல்ல ட்ராயிங் பண்ணக்கூடியவங்கள இருந்து அது சம்பந்தப்பட்ட கண்டென்ட்ஸ் உங்களுக்கு கிரியேட் பண்ணேலும், குக்கிங் பண்ணுறா சமைக்கலும்டா அது சம்பந்தமா, ஸ்வீட்ஸாக செய்யல கேக் டெக்கரேட்டிங் பண்ணுறீங்கடா அது சம்பந்தமா, அப்படி உங்களுக்கு ரிலேட்டடான உங்களுக்கு விருப்பமான விஷயங்கள் சம்பந்தமான ஒரு பேஜ் ஒன்றை கிரியேட் பண்ணி அது மூலம் அதுக்கு உங்களுக்கு லேசான முறையில் அதுக்கு கண்டென்ட் கிரியேட் பண்ணல. ஏன்னா நீங்கள் அந்த ஃபீல்டில் ஏற்கனவே உள்ளதுனால. இப்போ நான் பொதுவாக இந்த பூனைகளுக்கு கொஞ்சம் விருப்பம், பூனையோட நான் இது இது சம்மந்தமாக ஏற்கனவே சில பேஜஸ்களை நான் செஞ்சுட்டு போகிறேன். ஸோ அதனால தான் நான் இன்னைக்கு ஒரு லேசானதுனால இந்த கேஷ் நிச்சயம் நான் எடுத்திருக்கிறேன். அதே நேரம் ஃபேஸ்புக்கில் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க என்னைய மாதிரி பூனை செல்லப்பிராணியாக வச்சு நிறைய பேர். இப்போ பூனையோட ஆசை ஆசை உள்ளவங்க, பூனைய செல்லப்பிராணியாக வச்சிருக்க ஆசை உள்ளவங்க, பூனையோட இறக்கமாக இருக்கக்கூடிய பூனை சம்பந்தமான கண்டென்ட்கள் பார்க்கக்கூடிய நிறைய பேர் இருக்கிறாங்க.
ஸோ அதுகள் எல்லாம் வச்சு தான் நான் இப்படியான ஒரு பேஜ் ஒன்று கிரியேட் பண்ணேன். ஓகே, அப்போ என் பேஜ்க்குரிய பேர் வந்து ஐ லவ் கேட்ஸ்ன்ட்டு நான் வச்சேன். உங்களுக்கு விருப்பமான ஒரு பேஜ் ஒரு பேர் வந்து இதுக்கு வச்சு கொள்ளையிடும். அடுத்து வந்து இதுக்கு இது எந்த கேட்டகரியில் உள்ள இடங்கள்னு நாங்கள் கேட்டகரியை செலக்ட் பண்ண வேண்டியது. அப்போ நான் வந்து பெட் பெட் ஷாப், பெட் சப்ளை, பெட் சர்வீஸ் அப்படின்னு வந்து சரி, நான் பெட் கொடுக்காம அனிமல்ஸ்ன்றது கொடுக்குறேன். கேட்ன்றது கொடுக்குறோம், கேட்ன்றது வரவில்லை. ஸோ எங்களுக்கு இன்னும் தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் விஷயங்களும் போட இயலும். அடுத்து வந்து இதுக்கு ஒரு பயம் உண்டு. எங்களோட பேஜ் என்னத்தை பற்றி உள்ளதுன்றது ஒரு பயம் உண்டு, ஒரு சின்ன ஒரு டெஸ்கிரிப்ஷன் உண்டு மாதிரி எங்களுக்கு கொடுக்கலும். இது வந்து ஆப்ஷனல். நான் ஏற்கனவே செஞ்சு காட்டின உங்களோட பேஜஸ்களில் வந்து நான் ஒரு இது ஒன்று உங்களுக்கு ஒரு பயம் ஒன்று போட்டு காட்டினேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது மாதிரி எனக்கு வேண்டிய ஒரு பயம் உண்டு கொடுக்கலும். கேட் இஸ் நாட் ஜஸ்ட் அ பெட், இட் இஸ் அ மெம்பர் ஆஃப் மை ஃபேமிலின்னு நான் சும்மா ஒரு பயம் உண்டு கொடுத்திருக்கிறேன் நமக்கு காண்றதுக்காக வேண்டி. ஓகே, அது பிறகு நான் கிரியேட் பேஜ் கொடுத்தேன். இப்போ எங்களுடைய இந்த பேஜ் இப்போ கிரியேட் ஆகுது. யா, இப்போ கிரியேட் ஆகப்பட்டுட்டு இப்போ எங்களுக்கு ஒரு பேஜ் ஒன்று ஒரு வெப்சைட் ஒன்று இருக்கீங்களா? அந்த வெப்சைட்டை அட்ரஸ், வெப்சைட் அட்ரஸ் எங்களுக்கு இங்கிட்ட என்டர் பண்ணிடும். ஐ லவ் கேட்ஸ் டாட் எல்கே அப்படின்னு நான் ஒரு போய் வெப்சைட் ஒன்று போட்டேன். ஏன்னா நான் இந்த பேஜஸ் வந்து நான் மெயின்டைன் பண்ண போகிறது இல்லை, இது க்ரோ பண்ண போகிறது இல்லை, இது உங்களுக்கு காண்பிப்பதற்காக மட்டும் தான் நான் இது செய்யணும். இது போகிறோம் நான் இதை டிலீட் பண்ணி போட்டுடுவேன். சரியா? அடுத்து வந்து எங்கிட்ட ஒரு ஃபோன் நம்பர். ஸோ எல்கே ஸ்ரீலங்கா. ஸ்ரீலங்கா செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ எங்களுக்கு தேவையான ஒரு நம்பர். சரி, நான் வந்து அழகா டெஸ்ட் எங்களுக்கு குரூப் நம்பரே நான் இதுக்கு போட்டு போகிறேன். நம்பரை பார்ப்போம். நான் வந்து okay, okay, இதோட அதுக்குரிய ஒரு ஃபோன் நம்பரை போட்டேன். அடுத்து வந்து நான் ஒரு ஒரு ஃபேக் ஒரு இமெயில் அட்ரஸ் ஒன்று கொடுக்குறேன். இதில் நான் கொடுக்குற காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு விளங்குதா இருக்கும். எங்கிட்ட நான் ஒவ்வொன்றையும் கொடுக்க போகல அது வந்து ரியல் டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்க போகல. இது ஃபேஸ்புக் கண்டுகொள்ளுது இது ரியலா ஃபேக்காண்டு. நீங்கள் ரியலே கொடுங்க. ரியல் கொடுக்காம உங்களோட பேஜஸில் வந்து நீங்கள் பேஜ் செய்ய போகல வந்து ஃபேக் ஒன்று கொடுக்க வேணாம். இது க்ரீன் கலராக மாறுது. ஓகே, நான் கொடுக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாம் வச்சு என்ன உண்டா, என்னோட பேஜ்ட ஹெல்த் வந்து அதிகரிக்கும். ஒரு ஆரோக்கியமான பேஜ் அறிக்கை போகல இது க்ரோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இதை ஃபாலோ பண்ணுவதற்குரிய வாய்ப்புகள் அதிகம். ஃபேஸ்புக் வந்து நிறைய பேருக்கு எங்களோட பேஜை வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சரியா? அடுத்தது வந்து இதில் எங்களுக்கு வேண்டிய அட்ரஸை கொடுக்கலும். நான் இப்போதைக்கு அதுவரை எல்லாம் பார்ப்போம். ஆல்வேஸ் இது நாங்கள் இப்போ நான் இது எங்களோட ஒரு பிஸ்னஸ் ஒன்று செய்யறேன்னா நாங்கள் எங்களோட பிஸ்னஸ் ஹவர்ஸ் நாங்கள் இந்த டைம் நாங்கள் அவைலபிளாக இருக்கோம்ன்றது இங்கே கொடுக்கணும். நான் வந்து இது ஆல்வேஸ் ஓப்பன்றது கொடுத்திருக்கிறேன். நான் நேரத்தில் கிரியேட் பண்ணின பேஜ்லையும் இந்த விஷயம் சம்மந்தமாக கொஞ்சம் தெளிவாக பேசியிருக்கிறேன். அதனால இதை பற்றி நான் இதில் சுருக்கமாக சொல்லிக் கொடுறேன்.
இங்கிட்டு சிட்டி லொக்கேஷன் நேம் வந்து நான் பெருசாக இதாக இருக்கல. அதையும் ஸ்கிப் பண்ணிவிட்டு நான் நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு இதாக இருக்குது. நேரத்தில் ரெட் கலரில் இருந்தது வந்து கொஞ்சம் எல்லோ கலராக மாறிட்டு. ஓகே, இப்போ வந்து நான் என்ன செய்ய போகிறேன்டா ப்ரொஃபைல் பிக்சர் ஒன்று நான் இதுக்காக தேர்ந்தெடுக்க போகிறேன். ஒரு கேட் சம்மந்தப்பட்ட பேஜ்னால நான் சில கேட் இமேஜஸ் அதுக்காக சூஸ் பண்ணி வச்சிருக்கிறேன். இப்போ வந்து எங்களோட ப்ரொஃபைல் பிக்சர் அப்லோட் ஆகுது. அதே நேரம் எங்களுக்கு ஒரு கவர் ஃபோட்டோ ஒன்று அப்லோட் பண்ணிடும். நான் வந்து இந்த கவர் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுறேன். ஓகே, எங்களுக்கு இதை வந்து லைட்டாக ட்ராக் பண்ணி இதில் செஞ்சு கொள்ளையிலும். ஓகே, அதையும் செஞ்சாச்சு. இப்போ நான் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். பேஜ் ஹெல்ப் வந்து இப்போ பேராக இருக்கு. வாட்ஸ்அப் நம்பர் உண்டு. இதில் நான் ஸ்கிப் பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் வந்து அங்கிட்டு என்னோட பேஜில் வந்து சிட்டி லொக்கேஷன் கேட்டுருந்துச்சு. அதை கொடுத்துருந்தா இது இன்னும் க்ரீன் கலராக மாறி இருக்கும். நேரத்தோட நான் செஷன்ல நீங்கள் அதை கண்டீங்க. சரி, அப்புறம் நான் வந்து இப்போ என்னோட பேஜ் இது வந்து ஹெல்ப் வந்து பேர் ஆகிக்கு. அடுத்து நான் இது ரெண்டையும் ஆஃப் பண்ணேன். எனக்கு நோட்டிஃபிகேஷன் ஒன்றும் தேவையில்லை. என்னோட ஆல்ரெடி மற்ற பேஜஸ்களால் எனக்கு நோட்டிஃபிகேஷன்கள் அப்டேட்ஸ்கள் எல்லாம் வர்றதுனால நான் அது இதை நான் தொடர்ந்து யூஸ் பண்ண போகிறது இல்லாததுனால நான் அதை ஆஃப் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ வந்து எங்களோட பேஜ் வந்து கிரியேட் ஆகுது. கிரியேட் ஆகணும்னு நீங்கள் கண்டிருப்பீங்க. இன்வைட்ன்ற ஒரு விஷயம் ஒன்று வந்துச்சு. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கு வந்து எனக்கு இன்வைட் பண்ண ஏழும் என் பேஜ்க்கு, என் பேஜ் லைக் பண்ண சொல்லி. சரி, சரியா? அப்படி இல்லாட்டி நீங்கள் உங்களோட பேஜ்க்கு வந்து இந்த 3 பட்டன்ஸ் இருக்கு. இந்த பட்டனை கிளிக் பண்ணி இன்வைட் பீப்புள் டு கனெக்ட் கிளிக் பண்ணினீங்கன்னா உங்களோட ரியல் அக்கௌண்ட்க்கு ஸ்விட்ச் ஆக கேட்கும். அதுக்கு நீங்கள் ஸ்விட்ச் ஆகின பிறகு உங்களோட அந்த அக்கௌண்ட்ல உள்ள ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி உங்களுக்கு இன்விடேஷன் அனுப்பிடும். இதை உங்களோட பேஜை ஃபாலோ பண்ண வர சொல்லி. சரியா? அப்படி இல்லாட்டி உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி பூஸ்ட் பண்ணி பணம் செலுத்தி அது மூலமாக உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் எடுத்துக்கொள்ள மேலும். அது நான் ஏற்கனவே சொல்லி தந்த இன்னொரு முறை தான். நேரத்தோட செஞ்ச செஷன்களை சொல்லி தந்த ஒரு முறை தான். நாங்கள் இது சம்மந்தப்பட்ட குரூப்ஸ்களுக்கு ஜாயின் ஆகிறேன். ஓகே, அந்த விஷயத்தை நான் கொஞ்சம் சொல்லி தர்றேன். இப்போ வந்து அது பார்ப்போம். அதுக்கு முதல்ல நாங்கள் வந்து இப்போ செஞ்சு கிரியேட் பண்ணி இப்போ ஃபேஸ்புக் பேஜ் வைக்கிறோம். இப்போ நான் வந்து என்ன செய்யணும், இப்போ இந்த பேஜில் வந்து கண்டென்ட் ஒன்றும் இல்லை. இது நான் செஞ்ச ப்ரொஃபைல் பிக்சருக்கு இது அடுத்தது வந்து ப்ரொஃபைல் பிக்சருக்கு கவர் ஃபோட்டோ வச்சு இப்போ நான் இப்போ வந்து என்ன செய்யணும்னா இதாக இருக்கு. இங்கிட்டு வந்து எங்களுக்கு லைவ் போகையிலும் லைவ் பேஜ் எங்கள் லைவ் வீடியோஸ் எங்களோட பேஜில் ஒளிபரப்பையிலும், அப்படி இல்லாட்டி ஃபோட்டோ வீடியோஸ் போடையிலும் ரீல்ஸ் அப்லோட் பண்ணிடும். சரியா? இப்போ ஒரு ஃபோட்டோ ஒன்று நான் அப்லோட் பண்ண போகிறேன். அதுக்கு இதை கிளிக் பண்ணிட்டேன். ஒரு ஃபோட்டோ ஒன்று நான் செலக்ட் பண்ணுறேன். ஓகே, சரி. எனக்கு இங்கிட்ட என்ன சரி கேப்ஷன் ஒன்று டைப் பண்ண வேணும்டா அதை டைப் பண்ணிடும். ஓகே, அதை நான் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். அதை போஸ்ட். இப்போ இப்போ வந்து நான் போட்டது வந்து என்ன ஆயிட்டு, போஸ்ட் வந்து பப்ளிஷ் ஆகிட்டு. சரியா? நான் போட்டது பப்ளிஷ் ஆகிருக்கு. அடுத்தது என்னன்னா எனக்கு ஒரு ஸ்டோரி ஒன்று அப்லோட் பண்ண மேலும் நான் இப்போ கிரியேட் ஸ்டோரி போகிறேன். சரியா? கிரியேட் ஸ்டோரி போகிறேன். அப்படி இல்லை அந்த என்னோட ஹோம் இதுக்கு போனோன்னு இப்படி இங்கிட்டு காட்டும் கிரியேட் ஸ்டோரின்னா கிரியேட் ஃபோட்டோ ஸ்டோரி.
இங்கிட்டு போயிட்டு எனக்கு விருப்பமான ஒரு ஃபோட்டோ ஒன்று செலக்ட் பண்ணியாச்சு. இது வேணும் எனக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளேனும் சைஸு. ஓகே சைஸ் ஸ்டோரி வந்து போட்டு. ஓகே இப்போ ஸ்டோரி அப்லோட் ஆகுது. சரியா? இதான் இப்போ நான் போட்ட ஸ்டோரி உங்களுக்கு வேண்டாம் பார்க்கல. இந்த யாரும் பார்த்தீங்கன்னா நோ வியூவர்ஸ் இயர்ந்து வருது. ஓகே அடுத்து வந்து ஒரு ரீல் வந்து அப்லோட் பண்ணி காட்டுறேன். ரீல்ல உங்களுக்கு தெரியும் வீடியோ மாதிரி தான். அது மிச்சம் பெரிய வீடியோவா இருக்காது, சின்ன வீடியோவா இருக்கும். ஓகே இருக்கு. ஓகே சரியா? இப்போ நான் இந்த ரீல் அப்லோட் பண்ணிட்டேன். இப்போ நான் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஓகே போஸ்ட். இப்படிதான் எங்களோட ஃபேஸ்புக்கில் எங்களோட பேஜஸ்க்கு வந்து நாங்கள் என்ன செய்கிறோம், டிரெக்டாக போஸ்ட்களும் போஸ்ட்களும் ஃபோட்டோஸ், ரீல்ஸ், ஸ்டோரிஸ், அடுத்து வந்து எங்களுக்கு வேண்டாம் டெக்ஸ்ட்டும் போடலாம். சரியா? இது நீங்கள் கிளிக் பண்ணினீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட் டைப் பண்ணிடும். ஐ லவ் இது நீங்க கிரியேட்டிவா பேஜ் ஒன்று தொடர்ந்து செய்ய போகல என்னென்ன கண்டென்ட் போட்டு ஒரு வேற அது சம்பந்தமா நாங்க பேசணும். அது சம்பந்தமா நாங்க வேற ஒரு செஷன் ஒன்று இன்ஷால்லா பேசுவோம். இது ஃபேஸ்புக் பேஜ் செய்ய போல எப்படி கண்டென்ட் செய்யறேன். அதனால தான் நான் சொன்னேன் எங்களுக்கு ரிலேட்டடான நாங்க எந்த துறையில் இருக்கோமோ, எந்த துறையை பத்தி எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, ஆசை இருக்கோ, அல்லது நாங்க எந்த துறையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோமோ அது சம்பந்தமான ஒரு பேஜ் ஒன்று கிரியேட் பண்ணிருந்தோம்னா எங்களுக்கு இது கண்டென்ட் கிரியேட் பண்ண லேசியா இருக்கு. ஓகே இப்போ நான் ஐ லவ் கேட்ஸ்ல ஒரு ஜஸ்ட் ஒரு போஸ்ட் உண்டு. சரி. அது என்னன்னா உங்களுக்கு எங்கிட்ட வரப்போக்கள் இப்போ விளங்குவோம். இப்போ நான் இதை ஃபோட்டோ அப்லோட் பண்ணிட்டு ரீல் அப்லோட் பண்ணிட்டு எல்லாம் நெக்ஸ்ட் கொடுத்த போகிறோம். இப்படி இது வந்து காட்டுது. இதில் வந்து எங்களுக்கு எங்களோட ஆடியன்ஸை செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம். இதில் பப்ளிக்கா இல்லாட்டி நாங்கள் ப்ரைவேட்டாக கொடுக்குறோம். அடுத்து இந்த ஸ்கெட்யூலிங் ஆப்ஷன்ஸ் நோண்டிக்கு இதில் வந்து இப்போ பப்ளிஷ் பண்ணவே இல்லை. அப்படி இல்லாட்டி இன்னொரு நேரத்தில் சரியா? உதாரணமா வந்து இப்ப நீங்க ஒரு பயணம் கொண்டு போக போறீங்க. ஆனா உங்களோட ஆடியன்ஸ் வந்து கூடுதலா மாலை 7 மணி 7:30 போல டைம்ல வந்து ஆக்டிவா இருப்பாங்க. அப்ப அந்த நேரம் நீங்க கட்டாயம் போஸ்ட் போடணும். அந்த நேரம் போஸ்ட் போட்டீங்கன்னா அதுல ரீச் அதிகமா போகும் அப்படின்னு இருந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன செய்யலும், ஆஹ், நீங்க நாளைக்கு ஒரு பயணம் கொண்டு போறா டேட் செலக்ட் பண்ணியாச்சு. ஓகே 7 7 சேவ் கொடுத்தீங்கன்னா இப்ப அது வந்து ஷெட்யூலா இருக்கு. ஓகே ஆகவே நீங்க ஒரு பேஜ் ஒன்று கிரியேட் பண்றது ஒரே நீங்க அந்த நீங்களே இப்படி மேனுவலா இதுக்கு கண்டென்ட் அப்லோட் பண்ணி போட்டோஸ் டெக்ஸ்ட்டை நீங்க மேனுவலா அப்லோட் பண்ணிருக்க தேவையில்ல. இப்படி இப்படி லேசான முறையில் உங்களுக்கு அதை ஷெட்யூல் பண்ணி மேலும் அடுத்தது வந்து ஆஹ், இன்னொரு விஷயம் சொல்லித்தரேன். இங்கிட்ட வந்து எங்களோட ஃபேஸ்புக்கில் எங்கள் ஃபேஸ்புக் ப்ரொஃபஷனல் டேஷ்போர்ட் இருக்கு. இந்த ப்ரொஃபஷனல் டேஷ்போர்டில் நான் போகணுன்றது தான் சில விஷயங்களை பார்த்து கொள்ளிலும். இது சம்பந்தமாக நான் இன்ஷால்லா வீடியோ பார்ப்போம். அப்போ உங்களுக்கு எங்கிட்ட விலங்குதா இருக்கும் நான் போடக்கூடிய கண்டென்ட்கள் அது அது எவ்வளோ ரீச் ஆகுதுன்ற விஷயங்களை பார்க்கலாம். இந்த ப்ரோக்ரஸ் எவ்வளோ இருக்கின்றதை பார்க்கலும். என்னோட பேஜ் கிரீன் கலர் இதுன்னு பார்த்தா அதாவது எனக்கு எந்த விதமான வயலேஷனும் வந்து இல்லை அந்த விஷயத்தைங்கிட்ட பார்க்கலும். அடுத்தது வந்து நாங்கள் இப்போ எலிஜிபிள் ஆகின போகிறோம், மானிட்டைசேஷன் எலிஜிபிள் ஆகின போகிறோம். என் ஏர்னிங் எவ்வளோன்ற விஷயங்கள் எல்லாம் இங்கிட்டு பார்க்க இயலும். ஓகே அடுத்த இன்னொரு விஷயம் பார்ப்போம்.
நீங்கள் அதுக்கு நீங்கள் ப்ரொஃபஷனல் டேஷ்போர்டை கிளிக் பண்ணணும். அது பிறகு இது கடைசி வரைக்கும் ஆல் டூல்ஸ்ன்றது அதை கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் கீழே போகலை உங்களுக்கு காட்டும் இந்த மெட்டா பிஸ்னஸ் சூட்ன்றது காட்டும். ஓகே, அதை நீங்கள் கிளிக் பண்ணினீங்கடா. அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா இங்கிட்ட உங்களோட பேஜ் சம்பந்தமான நிறைய விஷயங்களை உங்களுக்கு இங்கிட்ட பார்த்துக்கொள்ள இயலும். சரியா? அதுல ஒன்று இருக்கு, இந்த பாருங்க பிளானர்னு ஒன்று இருக்கு. இந்த பிளானர்ன்றதை கிளிக் பண்ணினீங்கன்னா இதுல உங்களுக்கு சுமார் ஒரு மாதம் காலத்துக்கு உங்களோட ஃபேஸ்புக்ல என்னென்னலாம் பப்ளிஷ் ஆகணுமோ அந்த கண்டென்ட் எல்லாம் இதுல ஸ்கெட்யூல் பண்ணி வைக்க இயலும். சரியா? உங்களுக்கு காலையில் இப்போ நான் போட்ட போஸ்ட்கள் எல்லாம் எங்கிட்ட காட்டுது. ஓகே, நான் போட்ட டைமோட போட்ட நாள் டேட் அக்டோபர் சாட்டர்டே 4 இந்த டைம் எல்லாம் காட்டுது. சரியா? அடுத்து இப்போ எனக்கு இரவு 12 மணிக்கு ஒரு போஸ்ட் ஒன்று போட வேணும்டா இந்த இங்கிட்டு கிரியேட் போஸ்ட் இருக்கு அல்லது இங்கிட்டு கிரியேட் போஸ்ட் இருக்கு. இதை கிளிக் பண்ணி போயிட்டு எங்களுக்கு ஒரு போஸ்ட் ஒன்று ஸ்கெட்யூல் பண்ணி வைக்க மேலும். அப்படி இல்லாட்டி இப்போ நான் இன்றைக்கி தான் இந்த பேஜ் கிரியேட் பண்ணினேன், அதனால இதெல்லாம் பிளாங்காக இருக்கு. எனக்கு இப்போ நாளைக்கு ஒரு கண்டென்ட் ஒன்று போடணும், ஷெட்யூல் பண்ணி வைக்கணும்டா அதை பார்ப்போம்டா. இப்போ இது நான் இப்போ உங்களுக்கு காட்டினேனே அதில் 7:30க்கு ஒரு போஸ்ட் ஒன்று ஸ்கெட்யூல் பண்ணி அந்த போஸ்ட் தான் நீங்கள் காட்டுது. ஓகே, நாலு அன்றைக்கு ஒரு போஸ்ட் உண்டு நாங்கள் எங்களுக்கு ஸ்கெட்யூல் பண்ணணும்டா. எனக்கு ஸ்ಟೋರಿ ஒன்று ஸ்கெட்யூல் பண்ணலும், ரீல் உண்டு, ஹெட் உண்டு, இல்லாட்டி போஸ்ட் உண்டு. வேண்டியதை உங்களுக்கு இதில் ஸ்கெட்யூல் பண்ணி வைக்க இயலும். ஓகே, இப்போ டேட்டையும் டைமையும் கேட்குது. ஓகே, எங்களுக்கு வேண்டிய டேட்டை கிளிக் பண்ண இயலும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வர்ற மாதம் 2ஆம் தேதி வர காட்டிலும் எங்களுக்கு இதில் கண்டென்ட்களை எங்களுக்கு இதில் அப்லோட் பண்ணி வைக்க இயலும். அந்த டைம்கள் எல்லாம் செலக்ட் பண்ணி அப்போ அந்த டைமுக்கு இது ஆட்டோமேட்டிக்காக பப்ளிஷ் ஆகும். இப்போ நான் 8ஆம் தேதி சண்டே மண்டே ஒரு போஸ்ட் ஒன்று போட்டேன். 19/7 வேளாறு சொல்றதும் ஒரு காரணம் இருக்கு. சாதாரணமாக ஸ்ரீலங்காவை நாங்கள் டார்கெட் பண்ணி செய்யக்கூடிய பேஜஸ் அது இந்த டைம் முக்கியமான டைம். கூடுதலாக ஆக்கள் இந்த டைம் தான் பீக் ஹவர் தான் இந்த ஆன்லைனில் கழிக்கக்கூடிய ஒரு டைம் தான். இந்த டைமில் தான் நிறைய போஸ்ட் ஸ்ரீலங்கா பேஜ் செய்யக்கூடியவங்க போஸ்ட் பண்ணுவாங்க. ஓகே, அப்போ அப்போ நான் டைம் செலக்ட் பண்ணினேன். அதுக்கு பிறகு எந்த பேஜ் இதை போஸ்ட் பண்ணணுன்றது காட்டுது. நமக்கு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஒன்று இருந்துச்சுன்னா அதை ஆல்ரெடி எங்கிட்ட லிங்க் பண்ணிக்கொள்ளணும். இன்ஸ்டாகிராம் இல்லை, அதனால ஃபேஸ்புக் மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஃபோட்டோ இப்போ இதுக்கான ஒரு ஃபோட்டோ ஒன்று நான் செலக்ட் பண்ணுறேன். ஃபோட்டோ ஒன்று செலக்ட் பண்ணியாச்சு. சரியா? இப்படி உங்களுக்கு ஒரு நாளைக்கு எத்தனை போஸ்ட் வேண்டாலும் ஷெட்யூல் பண்ண இயலும். சரியா? 10, 15, 20, 25 ஒரு ஹவருக்கு ஒருக்கா, 2 ஹவருக்கு ஒருக்கா, 3 ஹவருக்கு ஒருக்கா, இல்லை ஹாஃப் அன் ஹவருக்கு ஒருக்கா அவங்களோட பேஜில் போஸ்ட் வெளியிடறதுக்கு மாதிரியும் உங்களுக்கு இதில் இந்த பிளானரில் ஸ்கெட்யூல் பண்ணி வைக்க இயலும். ஓகே, அப்புறம் நான் இதை ஸ்கெட்யூல் பட்டன் பண்ணேன். இப்போ இது போஸ்ட் ஸ்கெட்யூல் ஆகிட்டு. இது அதை இக்னோர் பண்ணிடுங்க. பூஸ்ட் பண்ண கேட்குது, அதே ஸோ இப்படித்தான் நாங்கள் லேசான முறையில் ஒரு பேஜ் கிரியேட் பண்ணுறேன். இதை கிரியேட் பண்ணி இப்படி போஸ்டர்ல போட்டு போட்டு போகிறது தான் எங்களுக்கு க்ரோ ஆகும். அப்போ ஏற்கனவே ஒரு முறை இப்படி எங்களுக்கு எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இன்வைட் பண்ணி எங்களோட ஃபாலோவர்ஸ் எல்லாம் அதிகரித்து கொள்ள இயலும். அப்படி இல்லாட்டி ஒரு ஆட் ஒன்று பூஸ்ட் பண்ணி அது மூலமாக ஃபாலோவர்ஸ் அதிகரித்து கொள்ள இயலும். இன்னொரு முறை நான் சொல்லி தந்த ஒரு முறை தான், இப்போ நாங்கள் சில குரூப்ஸில் ஜாயின் ஆகிற உதாரணமாக இப்போ இந்த ரீலில் இந்த ரீல்ட லிங்க்கை நான் காப்பி பண்ணிக்கொள்கிறேன். ஓகே, இந்த ரீல்ட லிங்க்கை நான் காப்பி பண்ணிக்கொண்டு நான் எங்களோட அக்கௌண்ட்டுக்கு போகிறோம். எங்களோட அக்கௌண்ட்டுக்கு போயிட்டு
இதான் நான் இப்போ எங்கிட்ட ஜாயின் ஆகிக்கூடிய சில குரூப்ஸ் எல்லாம் காட்டுது. ஆஹ் சரியா, அதோட தான் கேட் லவர்ஸ் யூஎஸ்ஏ கம்யூனிட்டின்றது. இந்த இந்த பேஜ்க்கு ஜாயின் ஆகி நான் இந்த பேஜ்ல நான் என்ன செய்ய போறேன்டா, உங்ககிட்ட வந்து நான் இந்த லிங்கை பேஸ்ட் பண்றேன். பேஸ்ட் பண்ணின பிறகு இது அந்த இந்த ரீல் வந்து காட்டுது. இந்த ரீல் வந்து எங்கிட்ட காட்டுது. சரியா, அதுக்கு பிறகு நான் என்ன செய்யறேன், இந்த லிங்கை வந்து delete பண்ணிட்டு நான் போஸ்ட்ன்றது கொடுத்துருக்கேன். இப்போ வந்து என்ன என்ன நடக்குதுன்றா, எங்களோட பேஜ்ல நாங்க போட்ட ஒரு கண்டென்ட் வந்து இப்போ இந்த குரூப்ல வந்து பப்ளிஷ் ஆகுது. சரியா, இப்போ ஒவ்வொரு குரூப் வந்து வித்தியாசமா இருக்கு. இந்த இந்த குரூப்ல வந்து நான் போட்டோன்னே பப்ளிஷ் ஆகிட்டு, சில குரூப்ஸ்ல வந்து அவங்களோட அட்மின் வந்து அது அட்மின் மாதிரி வந்து அந்த ஒவ்வொரு குரூப்புக்கும் வந்து வித்தியாசமான ரூல்ஸ் எல்லாம் வச்சு இருப்பாங்க. சரியா, சிலவங்க வந்து இன்ஸ்டன்ட் அப்ரூவல் கொடுத்து இன்ஸ்டன்ட் அப்ரூவ் ஆகிடும். சிலது வந்து அப்ரூவ் ஆகிறதுக்கு ஒரு டைம் ஒன்று எடுக்கும். சிலவங்க வந்து அப்ரூவ் பண்ணவே மாட்டாங்க. ஸோ நாங்கள் வந்து ஒரே பேஜில் போஸ்ட்களை போடாமல் நாங்கள் முதலாவது ஒரு குரூப் ஒன்றுக்கு ஜாயின் ஆகினோம். நாங்கள் சில சில போஸ்டர் எல்லாம் போட்டுட்டு அதுக்கு பிறகு தான் எங்களுக்கு எங்கள்கிட்ட பேஜ் சும்மா அந்த ஒரு அவன் அந்த அட்மின் மாதிரிலாம் அந்த குரூப்ல இருக்கிறவங்கள விலையும் கொள்ளக்கூடாது. இவரோட பேஜை க்ரோ பண்ண இல்லாட்டி இவரோட பேஜை ப்ரொமோட் பண்ணிக்கொள்ள தான் இந்த குரூப்ல இப்படி போஸ்ட் போடுறான்ற விலையும் கொள்ளாத மாதிரி நாங்கள் வந்து அந்த குரூப்பை ஸ்கேம் பண்ணாம எங்களோட போஸ்ட்களை வந்து அதில் லிமிட்டா அழகான முறையில் நான் செஞ்சு கொண்டு போகணும்டா, கரைச்சல் இல்லாமல் செஞ்சு கொண்டு போயிடும். அடுத்து வந்து நான் இன்னொரு குரூப் ஒன்று இதை காட்டுது, டெட் குரூப். இந்த குரூப்லேயும் வந்து நான் முதல் செஞ்ச மாதிரியே நான் வந்து என்ன செய்கிறேன், அந்த லிங்கை பேஸ்ட் பண்ணிட்டேன். போஸ்ட் இப்படி உங்களுக்கும் வேண்டிய மாதிரி உங்களோட நீங்க எது சம்பந்தமான பேஜ் செய்றீங்களோ அது சம்பந்தமா வேண்டிய மாதிரி குரூப்ஸ் ஃபேஸ்புக்கில் ஆல்ரெடி இருக்கும். அந்த குரூப்களில் ஜாயின் ஆகி உங்களோட கண்டெய்னர் அங்கே பப்ளிஷ் பண்ண போகல இதில் ரீச் உங்களோட பேஜில் ரீச் அதிகமாகும். இந்த குரூப்ல உள்ளவங்க வந்து உங்களோட வீடியோவை உங்களோட ஃபோட்டோவை நீங்கள் போடக்கூடிய விஷயங்களை லைக் பண்ணுவாங்க, கமெண்ட் பண்ணுவாங்க, அதோட உங்களோட பேஜை ஃபாலோ பண்ணுவாங்க, லைக் பண்ணுவாங்க. அதே நேரம் இன்னொரு ஆப்ஷன் ஒன்று இருக்கு. அது வந்து நீங்க இப்போ உங்களோட பிஸ்னஸ் மெட்டாசோட்க்கு வந்தீங்கன்னா எங்கிட்ட காட்டும் இத்தனை பேர் இப்போ இதில் காட்டுது இல்லை ஒன்றும் அப்படி இல்லாததுனால இத்தனை பேர் உங்களோட பேஜை லைக் பண்ணிக்கிறாங்க, அவங்கள இன்வைட் பண்ணுங்க அப்படின்னு காட்டும். அப்படி இல்லாட்டி இந்த மெட்டா பிஸ்னஸ் சூட்ல நீங்க ஹோம்க்கு போனீங்கன்னா இந்த இந்த இருக்கு இங்கிட்டு இங்கிட்ட வந்து எங்களோட போஸ்டோட எங்கேஜ் ஆகினவங்கள காட்டும். அப்போ அவங்களுக்கு எங்களுக்கு இன்விடேஷன் அனுப்பலும் எங்களோட பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு. ஸோ இந்த முறைகளில் வந்து தான் நாங்கள் எங்களோட பேஜை வந்து க்ரோ பண்ணி கொண்டு போவோம். இப்படி காலை போகல ஃபாலோவர்ஸ் அதிகரிச்சுட்டு போகல, நல்ல நான் கண்டென்ட்கள் நாங்கள் அப்லோட் பண்ணிட்டு போகல. எங்களுக்கு ஃபேஸ்புக் வந்து என்ன என்ன செய்வாங்கன்னா மோனடைசேஷன் தருவாங்க, சிஎம் டூல் தருவாங்க. அதை செட்டப் பண்ணி அதுக்கு பிறகு அழகான முறையில் செஞ்சு கொண்டு போனோம்னா அழகான முறையில் இதில் ஏர்ன் பண்ணி கொண்டு வரையுது. சரி, அதே நேரம் அந்த மற்றவோட கண்டென்ட் எடுத்து போட்டுற, மற்ற பேஜஸ்ல உள்ள கண்டென்ட்கள் எடுத்து போட்டுற, அல்லது வந்து இந்த ரீச்கள் அதிகரித்து கொள்றதுக்காக வேண்டி நம்ம குரூப்ஸ் எல்லாம் ஸ்கேன் பண்ற இது மாதிரி வேலைகள் செஞ்சோம்னா எங்களுக்கு இதுல ஒரு தூர பயணம் கொண்டு போகவே இல்லை. சரியா, எங்களோட பேஜை வந்து ஃபேஸ்புக்கில் வந்து ஏண்டி சீக்கிரமா ஏதாவது ஒரு நான் காட்டினேன் உங்களுக்கு எங்களோட பேஜ்க்கு நோ இஷ்யூஸ்ன்ற எந்த விதமான இஷ்யூஸும் இருக்கல. எங்களுக்கு வயலேஷன்கள் வர சான்சஸ் இருக்கு, ரிப்போர்ட்ஸ் வர சான்ஸ் இருக்கு. இவர் அந்த வீடியோ போட்டாரு, மற்றவங்களோட வீடியோ எடுத்து போட்டாரு, அல்லது அடுத்தது வந்து நாங்கள் இன்னொரு விஷயம் முக்கியமாக சொல்லணும். நாங்கள் இப்போ முஸ்லீம்கள் ரீதியில் எங்களோட சில எங்களோட இஸ்லாமிய வரையறைக்குள்ள இருந்து நாங்கள் இந்த போடக்கூடிய விஷயங்களை வந்து அது ஃபோட்டோஸாக இருக்கலாம், வீடியோஸாக இருக்கலாம், ஆடியோஸாக இருக்கலாம், எல்லாத்தையும் வந்து எங்களோட இஸ்லாமிய வரம்புக்குள்ள இருந்து நாங்கள் தான் இந்த கண்டென்ட்களை எடுத்து நாங்கள் அப்லோட் பண்ண வேண்டி இருக்கு. இன்ஷா அல்லாஹ் கடைசியாக பார்த்தவங்க எல்லாத்துக்கும் ஜஸாக்குமுல்லாஹ். உங்களுக்கு இது மேல் சும்மா ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இன்பாக்ஸில் கேளுங்க. எங்களோட ஒரு குரூப் ஒன்று நாங்கள் கிரியேட் பண்ணிக்கிறோம்.
அந்த ஃபேஸ்புக் சம்பந்தமா ஃபேஸ்புக் ஆட்ஸ் சம்பந்தமா ஃபேஸ்புக் மானிட்டைசேஷன் சம்பந்தமா அந்த குரூப்ல நீங்க ஜாயின் ஆகுங்க. இன்ஷா அல்லாஹ் இன்னொரு நிகழ்ச்சியில ஆஹ், இன்னும் பல விஷயங்களோட இன்ஷா அல்லாஹ் சந்திப்போம். அது ஒரு காட்டிலும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.